சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 2 முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு 2 முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. முதலாவது அறிவிப்பாக பொதுவாக நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளியின் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உள்பட முழு தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும். புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது தங்க கடன்களை டேர்ம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்தால் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த அறிவிப்பாக தற்போது இந்திய சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த சூழலில் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கத்தின் சந்தை மதிப்புக்கு ஏற்ப ஒரு கிராமுக்கு ரூபாய் 8000 வரை கடன் வழங்குகின்றன. ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் ஒரு கிராமுக்கு ரூபாய் 6000 மட்டுமே கடன் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் அதிக தொகையை எதிர்பார்த்து செல்லும் மக்கள் ஏமாற்றத்துடன் தனியார் வங்கிகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது கூட்டுறவு வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை பாதித்தது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் சமீபத்தில் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் கூடி ஆலோசித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்கத்தின் தற்போதைய சந்தை விலையை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகைக்கடன் தொகையை ஒரு கிராமுக்கு ரூபாய் 7000 உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவு வெளியானதும் வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களிலும் ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் 7000 கடன் வழங்கும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை தனியார் வங்கி அமைப்புகளுக்கு நிகராக கூட்டுறவு வங்கிகளும் கடன் வழங்க வழிவகுக்கும். இதனால் அவசர பண தேவைக்காக நகைகளை அடகு வைக்கும் மக்கள் அதிக கடன் தொகையை பெறுவதுடன் பாதுகாப்பான நம்பகமான கூட்டுறவு வங்கிகளின் சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் எதிர்காலத்தில் வெள்ளியையும் அடமானமாக வைத்து அதன் மதிப்பிற்கு கடன் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது.